Hi friends. விஜய் கடந்து வந்த பாதைகள் தாவேகா மீது மட்டும் ஏன் இவ்வளவு விமர்சனங்கள்? பிற கட்சிகள்லாம் இருக்கும்போது தாவேகா மீது கடுமையான விமர்சனங்கள் எழுந்து கொண்டே வருது. இது விஜய் மேலே தவறா, இல்லை மக்கள் மேலே தவறா, இல்லை விமர்சகர்கள் மேலே தவறா? இதை தான் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். விஜய் எந்தவருக்கு மன வலிமை படைத்தவர்ன்றதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது, விஜய் அவர்கள் அரசியல் ஆரம்பிக்கிறேன்னு சொன்ன உடனே பெரிய விமர்சனம் வந்துச்சு. இவர் ஒரு நடிகர், இவர் ஏன் இந்த அரசியல் வராரு, இங்கே ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்காக வராரு, பாஜகவோட பி டீம் அப்படின்லாம் நடந்துச்சு. ஆனால் பாஜகவோட பி டீம்ன்றதை முற்றுப்புள்ளி விஜய் அவர்களே வச்சிட்டாரு. இப்போ அண்மையில், அதாவது நோன்பு திறப்பு நாளன்று அவரே அன்னைக்கு சொல்லி போட்டு உடச்சிட்டாரு, நான் பாஜகவோட கூட்டணி கிடையாது, மதர் சார்பற்ற அணி தான் நான் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அடுத்தது அவர் முதல் மாநாடு சந்தித்தார். முதல் மாநாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கம்பிகளுக்கு கிரீஸ் தடவுனாங்க, அணிலுன்னு சொல்லி பேர் வச்சு கிண்டல் பண்ணாங்க. இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டே இருந்துச்சு. ஆனால் விஜய் அவர்கள் எதை பற்றியும் பொருட்படுத்தலை. ஆனால் முதல் மேடையிலே சொல்லிட்டாரு, அவர்களே இவர்களே அப்படின்லாம் நான் சொல்லிட்டு இருக்க மாட்டேன், எல்லாரும் எனக்கு பொது தான், அடுத்த விஷயத்துக்கு மட்டும் பேசுவோம், எது நடைமுறைக்கு சாத்தியமோ அதை மட்டும் தான் நாங்கள் பேசுவோம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அடுத்தது முதல்ல பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா சில அரசொல்லா சொல்லிட்டு இருந்தார், அதாவது ஆளுங்கட்சியை பார்த்து. அதுக்கப்புறம் அதை காலப்போக்கில் திருப்பி கொண்டு அரசியல் நாகரிகம் கருதி அதெல்லாம் மாற்றி கொண்டார். இரண்டாவது மாநாட்டில் பார்த்தீங்கன்னா அவரை பார்த்துட்டு போகும்போது ஒரு பையன் உயிரிழந்ததாக ஒரு தகவல் இருக்குது. ஸோ அதுக்கு அவர் வருந்திருந்தார். அந்த பையனுக்கு செய்ய வேண்டியது சிலதெல்லாம் செஞ்சார். அதுக்கப்புறம் பெருசாக வெடித்தது பார்த்திங்கன்னா கரூர் விஷயம். கரூரில் பார்த்திங்கன்னா பொதுமக்களோட இறப்பு அவரை பெருசாக துக்கத்தில் ஆழ்ந்துச்சு. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் தலைமறைவு, விஜய் அவர்கள் இதுக்கு பதில் குரலே கொடுக்கல, அவருக்கு கீழே இருக்கவங்களும் இதை பற்றி பேசலை அப்படின்லாம் நிறைய விமர்சனங்கள் எழுப்பப்பட்டுச்சு. விஜய் அவர்கள் அதுக்கு ஒரு வீடியோ வெளியிட்டு முடித்தார். அந்த வீடியோவில் நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தார், அது உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ அதில் பாதிக்கப்பட்ட மக்களெல்லாம் சென்னையில் வர வச்சு ஒரு இடத்துல சந்திச்சிருந்தார். அதுக்கப்புறம் அந்த பசங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்குறதும் சரி, அந்த குடும்பத்தில் நான் ஒரு ஆளாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் செய்திருந்தார். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செய்தியாளர்கள்ட்ட இருந்து செய்தியாளர்களை அவர் புறக்கணிக்கிறாரு, செய்தித்தாளத்தையே மறுக்கிறாரு, அதாவது டைரெக்டாக வந்து சந்திக்க மாட்டேன்றாரு. ஏன் இப்படி பயந்து ஓடணும்? ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறவர் செய்தியாளர்களை துணிச்சலோட சந்திக்கணும் இல்லையா அப்படின்லாம் நிறைய விமர்சனங்கள் எழுப்பப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் கரூர் இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிபிஐ வசமாக மாற்றப்பட்டுச்சு. சிபிஐக்கு போனதுக்கப்புறம் இவர் பாஜகவோட பி டீம் தானே, ஸோ சிபிஐ இவர் கண்ட்ரோலில் தான் இருக்கும், அந்த மாதிரியும் நிறைய விமர்சனங்கள் எழுப்பப்பட்டுச்சு. ஆனால் இவர் பாஜகவில் கூட்டணி அமைக்கப்படலை. ஸோ சிபிஐ விசாரணை நடந்துட்டு இப்போ அண்மையில் அவர் வெளியே வரும்போது கூட தம்ஸ்அப் செய்துட்டு வெளியே ஜாலியாக வந்தார். ஸோ ரசிகர்கள்கிட்ட எந்த விதமான முகசொலிப்போ இல்லை வேறு மாதிரி எந்த மாதிரி பிரச்சனை நடக்குதுன்னு எந்த தகவலையும் அவர் கொடுக்கல. சிபிஐ விசாரணை முடிந்த பிறகு, அதாவது அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு எழும்பப்பட்டுச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா அன்றே நிறைய விமர்சகர்கள் இதை பற்றி சொல்லியிருந்தாங்க. அந்த கேரவனுக்குள்ளே அதாவது ஒரு நடிகை இருந்ததாகவும், அந்த கேரவன் லேட்டாக வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதாவது அங்கே வந்து ஜனநாயகன் படம் ஷூட்டிங் தான் நடந்துச்சு. ஜனநாயகன் படம் ஷூட்டிங்க்கு இந்த சீனெல்லாம் வைக்கிறதுக்காக, அதாவது விஜய் அவர்கள் மக்களை சந்திக்கிற மாதிரியும் கை அசைக்கிற மாதிரியும் நிறைய கிண்டல் செய்கிறது மாதிரியும் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவருக்கு அந்த எலெக்ஷன் டைமில் அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நிறைய ஓட்டுகள் அள்ளி குமிக்கும். அதனால் இந்த படத்தில் ஒரு காட்சிகள் மாஸ் சீனாக வைக்கிறதா இருந்தாங்க. அதனால் அந்த கேரவனுக்குள்ளே நடிகைகளும் இருந்தாங்க. ஸோ அந்த இன்சிடென்ட் நடக்கும்னு அவங்களுக்கு தெரியாது, அதனால தான் அதிநவீன கேமராலாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அப்படின்ட்டு ஒரு ஃபோட்டோ ஆதாரம் வெளியிடப்பட்டுச்சு. வீடியோ ஆதாரமே எங்ககிட்ட இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் வந்து அந்த கேரவேனில் இருந்த அந்த ஃபுட்டேஜை அழிச்சிட்டாரு, இந்த மாதிரியும் ஒரு சில விஷயங்கள் நடந்து கொண்டு இருந்துச்சு. இதுக்கும் அவர் மறுக்கருத்து எதுவும் பேசப்படலை. அடுத்தது, அதாவது டைரக்டரான அட்லி அவர்களோட மனைவிக்கு சீமந்தம் நடந்துச்சு. அந்த சீமந்தத்துக்கும் இவர் மும்பைக்கு போயிட்டு வந்தார் அண்மையில். இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது இது உனக்கு முக்கியமாப்பான்னு அப்படி ஒரு விமர்சனம் எழுப்பப்பட்டுச்சு. அடுத்தது விஜய் அவர்கள் வந்து ரொம்ப மோசமானவர்ன்ட்டு ஒரு சைடில் பேசிக்கொண்டே வந்தாங்க. அவரோட மனைவியும் அவர் மேலே விவாகரத்து கோரி மனு தாக்குதல் செங்கல்பட்டு கோர்ட்டில் செஞ்சுருந்தாங்க. ஸோ அவங்களும் என்ன சொல்லியிருந்தாங்க, இப்போ எனக்கு வந்து ஈசிஆரில் இருக்க வீட்டில் என்னை அனுமதிக்க மாட்டேன்றாங்க, அதாவது நீலாங்கர வீட்டில் என்னை அனுமதிக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த ஒரு மீட்டிங்க்கு விஜய் அவர்கள் சென்ற போது பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வர ஒரு இளைஞர் மோட்டார் பைக்கில் வந்திருக்காரு, அவர் விபத்துக்குள்ளாகி இறந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டுட்டு வருது. அதன் விளைவாக விமர்சனங்களும் வைக்கப்பட்டு தான் வருது. இப்போ விஜய் எந்த அளவுக்கு மனம் தளராமல் இருக்காரு, அவர் இது வரைக்கும் அவரோட மாநாடு ஆகட்டும் சரி, மீட்டிங்ஸ் ஆகட்டும் சரி, ப்ரெஸ் மீட் ஆகட்டும் சரி, நிறைய விஷயங்கள் அவர் என்னென்ன பேசியிருக்காருன்றதை நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா எந்த விஷயத்துக்குமே அதாவது எதிர் விமர்சனமாக அவர் சொன்னதே கிடையாது. இப்போ ஆரம்ப காலகட்டத்திலேருந்து, அதாவது பார்த்திங்கன்னா சினிமாவில் இருக்கும்போதும் சரி அதிகமான பேச்சு அவர் பேசினது கிடையாது. நெக்ஸ்ட் இப்போ அரசியல் வந்ததுக்கப்புறமும் மேடை பேச்சில் பயங்கரமாக பேசுகிறாரு. ஆனால் இருந்தாலும் அவர் மேலே வைக்கப்படுற விமர்சனங்களுக்கு அவர் கொடுத்த சில பதில்கள்னு பார்த்தோன்னா, அதாவது முதல் மேடையில் அவர் என்ன சொல்லியிருந்தார், இந்த அரசியல் விமர்சகர்னு சொல்லிட்டு ஜோசியம் சொல்கிற வேலைலாம் என்கிட்ட வேண்டாம், அதுக்கப்புறம் சமூக வலைத்தளங்களில் ஆபாசமாக பேச்சு என்கிட்ட வேண்டான்னு மட்டும் சொல்லி முடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் வந்தவங்களாம் பார்த்து வீடு போய் சேருங்கன்னு மட்டும் சொல்லி முடிச்சிட்டாரு. அடுத்தது ஒவ்வொரு மாநாட்டில் ஆகட்டும் சரி, மீட்டிங்கில் ஆகட்டும் சரி, அவர் பேசினது பார்த்திங்கன்னா
மகளிர் தினத்தன்று அந்த சிறப்பு பரிசு வழங்கும் விழாவில் அன்னைக்கு அவர் என்ன பேசியிருந்தாருன்னா, இப்போ ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த பிரச்சனைக்கு நீங்கள் கூட எனக்காக குரல் கொடுத்துட்ருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அந்தளவுக்கு அது ஒர்த்து கிடையாது, விட்டுருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷார்ட்டாக முடிச்சிருந்தாரு. நீங்கள் கட்சி வேலையை மட்டும் பாருங்கன்ட்டு சொல்லி முடிச்சிருந்தாரு. இப்போ அவர் மேலே வைக்கப்படும் விமர்சனம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது, ஒரு நடிகையின் பேரை வச்சு அவர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கும் அவர் ரிப்ளை எதுவுமே பதில் கொடுக்கல. அதுக்கு மாற்றாக யாரை விமர்சனம் செய்கிறாங்களோ அவங்க கூடவே ஒரு திருமணத்துக்கு சென்றுட்டு வந்துட்டு இருந்தார். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதாவது இவ்வளோ தொகுதியிலையும் உங்ககிட்ட வேட்பாளர் இருக்கா, எல்லா தொகுதியிலையும் நிறுத்துறதுக்கு வேட்பாளரே கிடையாது, இருக்கிறவங்களாம் வாபஸ் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லும் போதும் அதுக்கும் எதிர்கருத்துக்கள் எதுவுமே சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் எம்எல்ஏ சீட்டுக்கு 5 கோடி ரூபாய் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கும் அவர் பதில் கொடுக்கல. அதுக்கு மாற்றாக அவர் கொடுத்த பதில் என்னன்னா, அவருக்கு முன்னாடியே இதை ஒரு கணிச்சாரா என்னன்னு தெரியல. ஸோ நீங்கள் எல்லா தொகுதியிலையும் யார் நிற்கிறா என்னன்னு பார்க்காதீங்க, நம்மளோட சின்னம், அதாவது எல்லா தொகுதியிலையும் நான் தான் நிற்கிறேன், விஜய், அதாவது மேற்கு தாம்பரம், வடக்கு தாம்பரம், சென்னை, ஈரோடு, சேலம், கரூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, எங்கே பார்த்தாலும் விஜய் அவர்கள் தான், விஜய்க்காக நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு அன்றைக்கே மதுரை மாநாட்டில் இதை தான் பேசி முடித்தார் போல். ஸோ அதனால தான் அவர் எப்போவுமே மன வலிமை மிக்கவராக இருக்கார். அதாவது எந்த கருத்துக்கும் எதிர் விமர்சனம் கொடுக்காம எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு கடந்து போய்கிட்டே இருக்கார். அவரோட இலக்கு என்னவாக இருக்குன்னா, அதாவது அவருக்கே நல்லாவே தெரிஞ்சிருக்கும், நம்ம ஒரு சிஎம் கேண்டிடேட்டாக ஆக முடியாது, ஏன்னா அரசியலில் நம்ம முதல் முறையாக வந்திருக்கோம். ஸோ இன்னும் தான் நம்மளோட வாக்கை நிரூபிச்சு அதுக்கப்புறம் கூட்டணி வச்சு தான் நம்ம இந்த தமிழ்நாடு ஆள முடியும். ஆனால் இருந்தாலும் அவரோட உச்சபட்சமான அந்த வாக்கு சதவீதத்தை காட்ட தான் விரும்புகிறாருன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. இதிலேருந்து விஜய் மன வலிமை மிக்கவர்னு நம்மளுக்கு நல்லா புரிய வருதுங்க. இப்போ அரசியல் தலைவர்னு சொல்லிட்டா அவங்களுக்கு பொது மேடையில் வரும்போது அவங்களோட பர்சனல் விஷயங்களாகட்டும் சரி, நிறைய விஷயங்கள் அவரை பற்றி பேசிக்கொண்டே தான் வருவாங்க. விமர்சனர்களும் அதை செஞ்சுட்டு தான் வருவாங்க. ஆனால் அந்த விமர்சனங்கள்லாம் எதிர்கருத்து கொடுக்காம அதுக்கு செவி சாய்க்காம தன்னோட வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்க விஜய் அவர்கள் உண்மையிலே மனவலிமை மிக்கவர் தாங்க. இப்போ எல்லாருமே கேட்குற கேள்வி என்னவா இருக்குன்னா, அதாவது எலெக்ஷன் டேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இப்போ பிரச்சாரத்தையும் துவங்கிட்டாங்க, இன்னும் நீங்கள் வேட்பாளர் பேரையே அறிவிக்காமல் இருக்கீங்க, இத்தனை தொகுதிகளுக்கு உங்ககிட்ட உண்மையிலே வேட்பாளர் இருக்காங்களா இல்லையா அப்படின்னா பொது வெளியில் கேள்விகள் எழுப்பப்பட்டுட்டு வருது. இதுக்கும் விஜய் அவர்கள் எந்த விதமான பதிலும் சொல்லலை. அதுக்கு மாறாக விஜய் அவர்கள் அன்றே மதுரை மாநாட்டில் சொன்ன பதிலாக தான் அவரோட பதிலாக இருக்குன்றது நம்ம நினைக்கிறோம். அதாவது எல்லா தொகுதியிலையும் விஜய் அவர்கள் ஃபேஸை பார்த்து நீங்கள் ஓட்டு போடுங்க, வேட்பாளரை நீங்கள் பார்க்க தேவையில்ல, ஏன்னா புதுசு வேட்பாளர்கள் எல்லாம், ஸோ நீங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு விஜய் இருக்கான்னு விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு தான் அன்னைக்கு அவர் சொன்னார்ல. அதுதான் இதுக்கு ஒரு வேளை பதிலாக இருக்குமோ என்னன்னு தெரியல. ஸோ இப்படி தான் தாவேகா விஜய் அவர்களோட மன வலிமை இன்னைக்கு பார்க்கப்படுது. ஸோ அரசியல் விமர்சகர்கள் ஏன் தாவேகாவை மட்டும் விமர்சனம் செய்கிறாங்கன்னா, தாவேகா இன்றைக்கி ஒரு பெரிய ட்ரெண்டாகவே இருக்குது. தாவேகா, அதாவது விஜய் அவர்கள் எது செய்தாலும் அது ஒரு பெரிய விமர்சனுக்கு உள்ளாக்கப்படுது. ஸோ அதை பற்றி நம்ம பேசலாம், மக்களுக்கு செய்திகளை கொடுக்கலான்னு அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை பேசிட்டு வராங்க. ஸோ விமர்சனம் செய்கிறவங்க என்னைக்கா இருந்தாலும் செஞ்சுட்டு தான் வருவாங்க. என் வழி தனி வழின்னு தலைவர் வழியாக விஜய் அவர்கள் ஒரு வழியில் போயிட்டு கொண்டு தான் இருக்காரு. இதெல்லாம் பேசுறதுனால நம்ம தாவேகாவுக்கு சப்போர்ட்டாக பேசலாங்க. இன்றைக்கி நடைமுறையில் என்ன இருக்கோ அந்த விஷயத்தை தான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கேன். ஸோ நீங்கள் தாவேகாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? விஜய் அரசியல் பயணத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா பிறரும் அதை பற்றி விவாதிப்பாங்க. ஓகே நண்பர்களே, இதே போன்ற சமூகம் சார்ந்த செய்திகளை நம்ம சேனல் வாயிலாக தெரிஞ்சுக்கொள்வதற்கு இந்த மிதுன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேர், சப்ஸ்கிரிப்ஷன், லைக்கில் மட்டும்தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு உந்துதலாக இருக்குன்றதை என்றைக்குமே மறந்தாதீங்க. நான் உங்கள் மிதுன், அடுத்த காணொளியில் சந்திப்போம். பாய்.